கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை என்ற தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். அதற்கு முன்பாக நம் கண்களை மூடி செபிக்கலாம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, உடைய கிருபையுள்ள வார்த்தைகளை எங்களுக்கு தந்து ஆசீர்வதித்து எங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட உம்முடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்க வருகைக்கு ஆயத்தமாக இருக்க உதவி செய்யும். சத்துரு இந்த வசனங்களை எடுத்து போடாதபடி காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். பாருங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, 29வது வசனத்தில், அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாது இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சூரியனில் கருப்பான ஒரு காரியம் பரவிட்டே வருதுன்னு சொல்கிறாங்க. சந்திரன் ஒளி கொடாது இருக்கும், இரத்தமாய் மாறும் என்று சொல்லி யோவேல் தீர்க்கதரிசியில் எழுதப்பட்டிருக்கிறது. நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்போது ஆண்டவர் வருகை, அவருடைய வருகை பெரிய ஒரு ஆச்சரியமான மகிமையான ஒரு காரியம். இப்போ சூரியனுமே அங்கே ஒளி கொடாதபடிக்கு இருளாய் போயிடும். ஏன்னா கர்த்தருடைய மகிமைக்கு முன்பாக அந்த சூரியன் இல்லாமல் போயிடும், காணாமல் போய்விடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அதை காட்டிய நீதியின் சூரியனுடைய வெளிச்சம் பிரகாசமாக இருக்கும், அது மகிமையாக இருக்கும். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். சந்திரனை சொல்லவே வேண்டாம், நட்சத்திரங்கள்லாம் கீழே விழும் என்று சொல்கிறார். கர்த்தர் நல்லவர். அப்போது அவருடைய வருகையின் போது எவ்வளோ பயங்கரமாக இருக்கும் பாருங்கள். கர்த்தர் நல்லவர், ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லாமல் என்ன நடக்குமா, வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். இன்றைக்கி இருக்கிற கிரகங்கள் எல்லாம் அசைக்கப்படும். அப்போது ஒரு என்ன சொல்கிறதுனா, ஒரு ஹெலிகாப்டரு ஒரு இடத்துல இறங்குச்சுன்னா அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த தூசிகள், சின்ன சின்ன கல்லெல்லாம் அப்படியே ஓடும், தெரித்து ஓடும். ஏன்னா அந்த ஹெலிகாப்டர் மேலே இருக்கிற அந்த ஃபேன் பிளேடு அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். அதுலேருந்து வர காற்று அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். அப்போது ஒரு சாதாரண ஒரு ஹெலிகாப்டருக்கு அவ்வளோ பவர் இருக்குமானா, தேவனுடைய குமாரன் வானத்திலேருந்து இறங்கி வெளிப்படுற நாளில் எப்படி இருக்கும் பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை இமேஜின் பண்ணும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, பயங்கரமாக இருக்கிறது. சூரியனே ஒளி கொடாது இருக்கணும்போது கர்த்தருடைய மகிமையின் பிரகாசம் அங்கே பூமியின் மேலே விழும்போது சூரியன் ஒன்றும் இல்லாமல் போய்விடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போ பாருங்கள், எல்லா காரியங்களும் அசைக்கப்படும். நட்சத்திரங்கள் விழுந்துடும். அது மட்டும் இல்லாமல் வானத்தின் சத்துவங்கள், அந்த மற்ற கிரகங்கள் எல்லாம் அசைக்கப்படும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக ஆண்டவர் சொல்கிறாரு 30வது வசனத்தில், அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வருகையில் அவர் ராஜாதி ராஜாவாக பிதாவின் மகிமையோடு கூட அவர் இறங்கி வருவார். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். அப்போது ஆண்டவர் ராஜாதி ராஜாவா ஆண்டவர் வருவாராம். மிகுந்த மகிமையோடு கூட வரும்போது வானத்திலிருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மேகங்கள் மேலே அவர் வருவார். வரும்போது எல்லா ஜனங்களும், அந்த நாட்களில் கைவிடப்பட்டவர்கள் புலம்புவார்கள், ரட்சிக்கப்படாதவர்கள், சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள்லாம் புலம்ப ஆரம்பிப்பாங்க. அந்தி கிறிஸ்துவனுடைய முத்திரையை குத்தினவங்கெல்லாம் புலம்புவார்கள். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஐயோ, இவரை பற்றி நம்ம தப்பாக நினச்சிட்டோமே, ஏதோ ஒரு கொடூரமாக ஒரு சிலுவையில் அறைந்து கொண்டு விட்டாங்க, அவர் மாத்திரம் எப்படி தெய்வமாயிடும் சொல்லி உதாசீனம் பண்ணினோமே, அன்னைக்கு சொன்ன வார்த்தைகளை கீழ்ப்படியிலேயே, அப்படி மனம் திரும்பலேன்னு சொல்லி புலம்புவார்கள். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவர் எதற்காக வரார்னா, நியாயம் தீர்க்க வருகிறார். சங்கீதம் 96:13 சொல்லும்போது அவர் நியாயம் தீர்க்க வருகிறார். நீதியோடு நியாயத்தோடு கூட பூமியை அவர் விசாரிப்பார், நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த நேரத்தில் சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவாங்க. அந்த நாட்களில் உயிரோடு இருக்கிறவங்க புலம்புவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 7 வருஷம் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி, அதை தான் முந்தின வசனம் குறிப்பிடுகிறது.
உபத்திரவ காலம் முடிந்தவுடனே என்று சொல்லி, அதற்கு பின்பு ராஜாதி ராஜாவாக அவர் இந்த பூமிக்கு இறங்கி வருவார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், அடுத்தது என்ன நடக்குதுன்னு சொன்னால், வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோடு கூட, அந்த எக்கால சத்தம் அவ்வளவு பயங்கரமாக இருக்குமா, வலுவாய் துணிக்கும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. சீனாய் மலை மேலே கர்த்தருடைய எக்காலம் துணிக்கும் போது ஜனங்களெல்லாம் பயந்து நடுங்கினாங்க. அது ஒரு குறிப்பிட்ட அளவில் தான் அந்த சத்தம் கேட்டுச்சு. அந்த சில லட்சக்கணக்கான மக்கள் அதை கேட்டார்கள், மற்ற மக்களுக்கு அது கேட்கப்படலை. ஆனால் அவர்கள் கேட்டு பயந்தார்கள். அப்போது கொஞ்சம் பேர் இருந்த இடத்துல ஆண்டவருடைய எக்கால சத்தம் கேட்குமானா அது பயங்கரமாக இருந்ததுன்னு சொல்லி அவங்க நடுங்கினாங்க. அப்போ பூமி எங்கும் உள்ளவர்கள் எக்காலம் கேட்கும்படியாய் ஆண்டவர் வரப்போகிறார். பல தேசங்களில் பார்த்திங்கன்னா அந்த எக்கால சத்தம் கேட்குறது. நிறைய தேசங்களில் அந்த எக்கால சத்தத்தை ரெக்கார்ட் பண்ணி வீடியோலாம் போட்டிருக்கிறாங்க. தேவனுக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் அடையாளங்கள், அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார் என்பதற்கான அடையாளம். அப்போது அந்த கடைசியில் வரும்போது அந்த ட்ரம்பட் சத்தம் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட ஜனங்களுக்கு மட்டும் குறிப்பிட்ட சில நேரத்துக்கு மட்டும் கேட்காது, எல்லாருக்கும் ஒரே டைமில் கேட்கும். அந்த சத்தத்தினுடைய இதை விவரித்து சொல்ல முடியாது, அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். ஏனென்றால் ராஜாதி ராஜாவாக அவர் இறங்கி வருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள் என்ன நடக்கும். அவர்கள் அதாவது அவர் தமது தூதர்களை அனுப்புவார். தூதர்களை ஆண்டவர் வானத்தில் இருந்து கொண்டு அங்கே இருந்த தூதர்களை கர்த்தர் அனுப்புவார். அனுப்புகிற நோக்கம் என்னன்னு சொன்னால், அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டத்தை ஆண்டவர் ரகசிய வருகைக்கு அப்புறம் அந்திகிறிஸ்துவினுடைய ஆட்சி காலத்தில் வைத்திருப்பார். தேவனுடைய பிள்ளைகள் தான். கர்த்தர் நல்லவர். அவர்கள் கைவிடப்பட்டவர்களுடைய லிஸ்ட்டில் வரல. இன்னொரு காரியம் பார்த்திங்கன்னா, ரட்சிக்கப்பட்ட யூதர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போது இந்த புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் யூதர்களுடைய ஒரு பகுதி கடினப்பட்டிருக்கும் என்று சொல்லி ரோமர் 11:25 சொல்லப்பட்டிருக்குது. அதே போல் அந்த புறஜாதிகள் நிறைவு வரும்போது ஆண்டவருடைய ரகசிய வருகைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வாங்க. முதலாவது உபத்திரவத்துக்கு அப்புறம் அந்தி கிறிஸ்து வந்து தன்னை தேவன் என்று சொல்லி தேவாலயத்தில் உட்காரும்போது அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை மேசியா என்று சொல்லி அவர்கள் அறிந்து கொண்டு ஒப்பு கொடுப்பாங்க. அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களும் அது மட்டும் இல்லாமல் அவங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா உலகத்தில் எல்லா திசையிலும் சிதறி இருக்கிறாங்க. எல்லா தேசங்களிலும் ஏறக்குறைய அவங்க இருக்கிறாங்க, யூதர்கள் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை தான் ஆண்டவர் குறிப்பிட்டு சொல்கிறார். அவர் வரும்போது தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்க பூமியில் கிழக்கிலும் மேற்கிலும் 4 திசைகளிலிருந்து கூட்டி சேர்க்கப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கூட்ட ஜனத்தை ஆண்டவர் என்ன செய்வார்னா வைராக்கியமாய் அந்த நாட்களிலே நிற்கும்படி ஆண்டவர் நிலைநிறுத்துவார். அல்லேலூயா. அவர்கள் கைவிடப்பட்டவர்கள் அல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கர்த்தர் நல்லவர். அவர்கள் என்ன செய்வாங்க, விசுவாசத்திலே நிலைத்திருந்து அந்தி கிறிஸ்துவோடு கூட போராடி அந்த 7 வருஷத்தை அவர்கள் கடந்து போவார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாற்றும். எல்லாருக்கும் ஒரு கேள்வி உண்டு. வெளிப்படுத்தல் 13 சொல்லப்பட்டபடி அந்தி கிறிஸ்துனுடைய நாமத்தையாகிலும் முத்திரையாகிலும் அவனுடைய அடையாளத்தை நம்ம தரித்து கொள்ளலைன்னா வாங்கவும் முடியாது, கொடுக்கவும் முடியாது. எப்படி 7 வருஷம் அவர்கள் இருப்பாங்க, சாப்பிட முடியாமல் எப்படி இருப்பாங்க? மத்தேயு 4:4, லூக்கா 4:4 சொல்கிறாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அல்லேலூயா. பாருங்கள், விசேஷமாக நம்ம சொல்லப்போனால் எகிப்தில் இருந்து ஆண்டவர் வனாந்திரத்தில் வழி நடத்தி வந்தார். 6 லட்சம் புருஷர்கள், ஏறக்குறைய 25 லட்சம் ஜனங்கள். ஆனால் அவர்களெல்லாம் கர்த்தர் போஷித்தார். அவர்கள் தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்தார். அப்போ தேவனால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. ஏன் அவங்களை ஆண்டவர் நிற்கணும்னு தம்முடைய மகிமைக்காக. பாருங்கள், ஆண்டவர் சொன்னார்,
கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. தேவனுக்கு மகிமை. அவர் கிருபை கொடுக்கிறார். அந்த நாட்களில், உபத்திரவ நாட்களிலே அவர்கள் சாட்சியாக ஜீவிக்கும்படியாய் எல்லாரும் சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன், அந்தி கிறிஸ்து வருகைக்கு முன்னாடி சபை எடுத்துக்கொள்ளப்படும், அப்படி விட்டவங்களாம் கைவிடப்பட்டவன்ற லிஸ்ட்டில் கொண்டு வருவாங்க. இல்லை, கைவிடப்பட்டவங்களும் இருப்பாங்க. அதே சமயத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் கர்த்தர் தம்முடைய மகிமைக்காக நிலைநிறுத்துவார். அல்லேலூயா. எந்த ஒரு அந்தகாரமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் பிசாசு கிரியை செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவன் என்ன செய்வான்? அந்தி கிறிஸ்து காலத்தில் லிட்ரலாக ஒரு மனுஷனாக இந்த பூமிக்கு வருவான், அந்தி கிறிஸ்துன்ட்டு. நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், 1 யோவான் 4:4, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அந்த அந்தி கிறிஸ்துவை விட பெரியவராக இருக்கிறார். அவன் என்ன போராட்டம் போகிறானோ அவர் நம்மளை நிலைநிறுத்துவாரானா, நம்மோடு கூட இருக்கும்போது அவனால் மேற்கொள்ளவே முடியாது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையினால ரகசிய வருகையில் ஒருவேளை நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படலை, தேவனுக்கு பிரியமாக நடக்கிறீங்க அப்படின்னு நினச்சா, ஆண்டவர் உங்களை அந்த உபத்திர காலத்தில் நிறுத்தும்படி வைத்திருக்கிறார், தம்முடைய மகிமைக்கென்று வைத்திருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் ஆண்டவர் சொல்கிற அவனவன் கிரியைகளுக்கு தக்கதாக நான் அளிக்கிற பலன் உண்டு. அப்போது ரகசிய வரையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறவங்க பாக்கியவான்கள் தான். ஆனால் அவங்கள விட பிரயாசப்பட்டு உபத்திரவ காலத்தில் அந்தி கிறிஸ்துவோடு கூட எதிர்த்து நின்று போராடி சத்தியத்துக்காகவும் இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமைக்காகவும் ஜீவிக்கிறவர்களுக்கு அங்கே ஒரு விசேஷமான ஆசீர்வாதம் உண்டு. தேவன் நல்லவராக இருக்கிறார். அப்போது ஒவ்வொருடைய பிரயாசத்தையும் கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, திரளான இரத்த சாட்சிகள் அந்த நாட்களிலே மரிப்பார்கள். கைவிடப்பட்டவர்கள் மனம் திரும்பும்போது, அவர்கள் அந்த முத்திரையை ஏற்றுக்கொள்ளாமல் எதிர்த்து நிற்கும்போது அவர்கள் கொலை செய்யப்படுவார்கள். அதை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது. அது மட்டும் இல்லாமல் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் கொலை செய்யப்படுவார்கள், யூதர்களும் கொலை செய்யப்படுவாங்க. திரளான இரத்த சாட்சிகள் அந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்து மகிமையால் அங்கே ஏற்படுத்தப்படும். பாருங்கள், வெளிப்படுத்தல் 12:11 சொல்கிறாரு, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல், சாவே வந்தாலும் பரவாயில்ல, நாம் தப்பிச்சு கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்கக்கூடாது, அந்தி கிறிஸ்துவனுடைய முத்திரையை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி அந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்கிற மக்கள் அங்கே இரத்த சாட்சிகளாக கொலை செய்யப்படுவார்கள். எல்லாரும் அல்ல, ஆனால் திரளான கூட்டம் அங்கே இரத்த சாட்சிகளாய் மரிக்க வேண்டியிருக்கும். தேவனுக்கு மகிமை உண்டாட்டும். ஏனென்றால் அவன் சபையை, தேவனுடைய பிள்ளைகளை இருக்கக்கூடாது என்று சொல்லி அவன் தீவிரமாய் செயல்படுகிற நாட்கள். ஒருவேளை நம்ம பார்க்குற மாதிரி இன்றைக்கி பில்டிங்லாம் இல்லாமல், சபைகள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உலாவுகிற 1 கொரிந்தியர் 3:16 சொல்கிறபடி நீங்களே அந்த ஆலயம், தேவனுடைய ஆலயமாக இருக்கிற ஜனங்கள் இந்த பூமியில் இருக்க தான் செய்வாங்க. அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏனென்றால் கர்த்தர் நிலை நிறுத்துகிறார். கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று இரத்த சாட்சிகளாய் அவர்களை கொண்டு வரணும்னு சொல்லி நிறுத்தும்போது அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது. தேவன் நல்லவராக இருக்கிறார். பாருங்கள், அப்போது அந்த வசனம் சொல்லுகிறது, என்ன பண்ணுறாங்கன்னா, ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அங்கே கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி சாட்சியாக அவர்கள் நிற்பாங்க. தேவனுக்கு ஸ்தோத்திரம். அந்த அந்தி கிறிஸ்துவனுடைய முத்திரையை தரித்து கொள்ளாமலும் அந்த நாமத்தை அவங்க ஏற்றுக்கொள்ளாமலும் இருப்பாங்க. அவனை வணக்கம் செய்யாமல் இருப்பாங்க. அவர்கள் கொலை செய்யப்படுவார்கள். தேவனுக்கு மகிமை. இரத்த சாட்சிகளாய் திரளான ஜனங்கள் அங்கே மரிப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பாருங்கள், பாடுபட்டு மரித்தாலும் தேவனுக்கு மகிமை தான். அதே சமயத்தில் ஆசீர்வாதமாக இருந்தாலும் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. ஏனென்றால் கடைசி வரைக்கும் இயேசு கிறிஸ்து சொன்னார், உலகத்தின் மத்தேயு 28:20 உலகத்தின் முடிவு பரியந்தமும் கடைசி நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி போயிருக்கிறார். ஆகவே தான் அந்த பூமியில் திரளான ஜனங்களுடைய இரத்தம் சிந்தப்பட வேண்டும்.
அது கர்த்தருடைய மகிமைக்காக சிந்தப்படணும் என்று சொல்லி ஆண்டவர் முன்குறித்து வைத்ததுனால தான் அவர்கள் இந்த வசனத்தை எழுதி வச்சிருக்கிறார். மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் அவங்க என்ன செய்வாங்க? சாட்சியாய் தங்களை ஒப்பு கொடுப்பார்கள். இரத்த சாட்சிகளாய் மரிப்பதற்கு தங்களை ஒப்பு கொடுப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. அப்போது ஏன் இதெல்லாம் செய்யப்படுதுன்னா, அந்தி கிறிஸ்துனுடைய நாட்களில் ஒன்றுமே செயல்பட முடியாது, எல்லாம் முடக்கப்பட்டு போயிடும்னு நினைக்கிறது தப்பு. அதாவது பார்த்திங்கன்னா, கடைசி நாள் வரைக்கும் தேவன் இந்த பூமியில் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி தம்முடைய ஜனங்களை நிலைநிறுத்தி ஆண்டவர் செயல்பட்டு கொண்டு தான் இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆகையினால் அவனால் என்ன செய்ய முடியாதுன்னா, கம்ப்ளீட்டாக தேவ ஜனங்களை மொத்தமாக அழிக்கவும் முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் இல்லாத ஒரு பூமியை அவனால் உருவாக்கவே முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு சொன்னார், முடிவு பரியந்தமும் கடைசி நாட்களில் நான் உங்களோடு கூட இருப்பேன். பாருங்கள், எவ்வளோ பெரிய கிருபையுள்ள ஒரு வாக்கு தத்துவம். ஆகவே தான் இன்றைக்கி நம்ம ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படலைன்னா, ஒருவேளை நம்ம கைவிடப்பட்டா இல்லை தெரிந்து கொள்ளப்பட்ட அந்தி கிறிஸ்துவை எப்படி எதிர்கொள்வது என்று சொல்லி பயப்படுற சிலர் இருக்கிறாங்க. ரகசியவர்களை தப்பிச்சு ஓடிடணும்னு நினைக்கிறாங்க. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதாவது பயப்பட வேண்டிய காரியம் அல்ல. ஏற்கனவே நான் சொன்னபடி 1 யோவான் 4:4 சொல்லப்பட்ட உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அந்தந்த காலகட்டத்துக்கு அந்தந்த நாட்களுக்கு ஏற்ப கிருபைகளையும் பலனையும் கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அந்த 7 வருஷம் உபத்திரவ காலங்களை கடந்து போகணும் தேவன் தீர்மானித்தாரானால், எனக்கு என்னை கொண்டு அதை செய்யணும்னு நினைச்சார்னா எனக்கு அந்த கிருபையை கொடுப்பார், அந்த பலனை கொடுப்பார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். சத்துரு ஒரு நாளும் ஜெயம் பெற முடியவே முடியாது. அல்லேலூயா. ஆகவே சபையாரே, தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஊழியர்களே, நீங்கள் அந்தி கிறிஸ்து வருகைக்கு நீங்கள் குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. உபத்திரவங்கள் இருக்காதுன்னு நான் சொல்லலை. அந்த நாட்டில் உபத்திரவங்கள் இருக்கும். இரத்த சாட்சிகளாக நீங்கள் மறிக்க வேண்டியிருக்கும். எல்லாம் தேவனுடைய மகிமைக்காக கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், அந்த கடைசி நாட்கள் வரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன்னு சொன்னால், அன்டில் த எண்ட் ஆஃப் த வேர்ல்டு ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போது அந்த காரியத்தை நிமித்தம் தேவனுடைய பிள்ளைகள், அபிஷேகம் பெற்றவர்கள், அதிகாரம் பெற்றவர்கள் பூமியில் இருப்பார்கள். அவர்கள் செயல்பட்டு கொண்டு தான் இருப்பாங்க கடைசி நாள் வரைக்கும். பார்த்திங்கன்னா, தானியேலில் எழுதப்பட்டிருக்கு, முடிவு பரியந்தமும் நாசமும் மோசமும் யுத்தமும் சிறையிருப்பும் பட்டயமும் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ கடைசி நாட்கள் வரைக்கும் நமக்கும் தேவனுடைய சபைக்கும் அந்தி கிறிஸ்துவுக்கும் போராட்டம் இருந்து கொண்டே தான் இருக்கும். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவன் உலகம் முழுக்க ஆதாயப்படுத்தலாம், மற்ற எல்லாரையும் கவர் பண்ணலாம், அவன் கண்ட்ரோலில் கொண்டு வரலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை அவன் கண்ட்ரோலில் அவனால் கொண்டு வரவே முடியாது. கர்த்தர் நல்லவர். நம்மை கண்காணிக்கலாம், நம்மளை அவன் வளையத்துக்குள்ளே கொண்டு வர்றதுக்கான முயற்சியெல்லாம் செய்யலாம். ஆனால் ஆவியானவரை தாண்டி அவனால் செயல்பட முடியாது. கர்த்தர் அந்த நாட்களிலும் நம்மளை சாட்சியாய் ஆண்டவர் வைத்திருப்பார். அந்த இரகசிய வருகைக்கு பிறகு பாடுகளை சகிக்க ஆண்டவர் வைத்திருப்பார். ஆண்டவர் தம்முடைய செட்டை நிழலிலே நம்மளை மறைத்து அங்கே பாதுகாத்து வைத்திருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அவர் பகிரங்கமாய் வரும்போது ஒரு திரளான கூட்டம் அவருடைய மகிமைக்கென்று பூமியிலே வாசமாக இருக்க வேண்டும். அதற்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார். என்ன அந்தி கிறிஸ்து, தேவனுக்கு முன்பாக ஒன்றும் கிடையாதாம். அப்போ கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற அந்த அசாதாரணமான ஒரு பல, கிருபை, அதிகாரம், கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அப்போ பாருங்கள், அந்த 2 தீர்க்கதரிசி வாயிலிருந்து மட்டும் இல்லை, தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுப்பா. அவங்க வாய் திறந்தாங்கன்னா அக்கினி அவங்களுக்குள்ள வரும். தேவன் நல்லவராக இருக்கிறார். அவங்களை கொண்டு ஆண்டவர் மகிமைப்படுவார். சர்வ வல்லமையுள்ள ஒரு தேவன் அவர் தான். ஏனென்றால் அந்தி கிறிஸ்து தன்னை தேவன் என்று காண்பித்து தனக்கு தான் வல்லமை இருக்கு, தான் தான் வழிபாட்டுக்கு தகுதியானவன் சொல்லி ஜனங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிற அந்த நாட்களிலும் கர்த்தர் தம்முடைய மகிமையை அங்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவன் ஜனங்களை வஞ்சித்து தன்னுடைய வலைகளுக்குள்ள நயவஞ்சகமாய் கொண்டு வரும்போது கூட ஏன் ஆண்டவர் இதை செய்கிறார்னா, கடைசி நிமிஷம் வரைக்கும் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார்.
யாரும் அந்த முத்திரையை குத்திரக்கூடாது, அந்தி கிறிஸ்துவனுடைய நாமத்தை தரித்து கொள்ளக்கூடாது, அவன் லக்கத்தை வைத்து கொள்ளக்கூடாது, அவன் நரகத்துக்கு போயிடக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் அவர்கள் மேலே நேசம் வைத்து அன்பு வைத்து அவர்களுக்காக அவன் முழு உலகத்தையும் ஏமாற்றி கொண்டு இருக்கிற அந்த நேரத்திலையும் அவன்தான் ஒரு சர்வ வல்லமை படைத்தவன்ற மாதிரி அவனை ஒரு இமேஜினேஷன் அவன் காமித்து கொண்டு இருக்கிற நேரத்தில் அதை தாண்டி ஒருத்தர் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவர் ஒருவரே என்பதை ஆண்டவர் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக ஆண்டவர் கிரியை செய்து கொண்டே இருப்பார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். அந்த அவருடைய செயல்பாடுகளை தடுத்து நிறுத்த முடியவே முடியாது. சபைகளை இடித்து போடலாம், அவைகளெல்லாம் கட்டடங்கள், ஆனால் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயத்தை இடிக்க முடியாது. இரத்த சாட்சிகளை மறிக்க திரளான ஜனங்கள் அங்கே ஒப்பு கொடுப்பாங்க. பாருங்கள், ஆண்டவர் அவர்களை எப்படி கனப்படுத்துகிறார்னா, வெளிப்படுத்தல் விசேஷம் 20வது அதிகாரம் 4வது வசனம். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். இரத்த சாட்சிகளை மறிக்கிறவர்களுக்கு நியாயம் தீர்க்கக்கூடிய அதிகாரத்தை தேவன் கொடுத்து சிங்காசனங்களை அங்கே கொடுக்கிறார். அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்து நிமித்தம் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும். பாருங்கள், அங்கே 12-11 வாஸ்தவம். இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலும் சாட்சி வசனத்தினாலும் பிசாசை ஜெயித்தவர்களை இங்கே ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்துகிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆத்துமாக்களை மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றிகளிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். பாருங்கள், அப்போது அந்த அந்தி கிறிஸ்து காலத்தில் உலகத்தில் நடக்க போகிற அவனுடைய நாமத்தை தரித்து கொள்ளணும், இலக்கத்தை தரித்து கொள்ளணும், முத்திரையை தரித்து கொள்ளணும். ஆனால் அது முடியாதுன்னு சொல்லி எதிர்த்து நின்றவர்கள், தேவனுடைய மகிமைக்காக சத்தியத்துக்காக ஜீவனுள்ள தேவன் இயேசு ஒருவரே என்பதற்காக எதிர்த்து நின்றவர்கள் பார்த்தீங்கன்னா இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து, அப்போ இரத்த சாட்சிகளாய் மரித்தவர்களை ஆண்டவர் அங்கே உயிர்த்தெழும்படி செய்கிறார். கிறிஸ்துவுடனே 1000 வருஷம் அரசாண்டார்கள். பாருங்கள், இரத்த சாட்சிகளாக அந்த அந்தி கிறிஸ்து நாட்களிலே அவனுக்கு விரோதமாய் போராடி கர்த்தருடைய மகிமைக்காக ஜீவித்த மக்களை ஆண்டவர் அதிகமாய் கனம் பண்ணுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஊழியர்களே, ஏமாந்து போயிடாதீங்க. ரகசிய வருகையில் போனால் தான் நம்ம தப்பிச்சிருவோம் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் அதுக்குரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. ஆனால் கர்த்தர் உங்களை நிலைநிறுத்துவார். ஆனால் இங்கே என்ன சொல்கிறார்? 1000 வருஷம் அரசாண்டார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. சிங்காசனங்கள் அவர்களுக்காக கொடுக்கப்படுகிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்கள், ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் கனம் பண்ணும்படியாய் கர்த்தர் தீர்மானித்திருக்கிறார். தம்முடைய மகிமைக்கென்று எவ்வளவு கிரியை செய்கிறாங்க, எவ்வளவு பாடுபடுறாங்க, இதையெல்லாம் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போது அவனவன் கிரியைக்கு தக்கதான பலனை கர்த்தர் கொடுக்கிறார். ஆகவே ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, அந்த அந்தி கிறிஸ்து நாட்களிலே முத்திரையை தரித்து கொள்ளாமல், அவனுடைய செயல்பாடு கட்டுப்பாட்டுக்குள்ளே அடங்காமல், கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்று மரணத்தை ருசி பார்த்தவர்களுக்கு ஆண்டவரும் கனத்தை கொடுக்கிறார். முதலாவது அவர்களை உயிர்த்தெழ வைத்து ஆண்டவர் சிங்காசனங்களை வைத்து அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து கனம் பண்ணி மகிமைப்படுத்துகிறார். அல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே அந்தி கிறிஸ்துன்னு சொல்லி அந்தி கிறிஸ்துவை குறித்து பயப்படாதீங்க. அந்தி கிறிஸ்துவை காட்டிலும் அந்தி கிறிஸ்துவை உருவாக்குனவரே நமக்குள்ளாய் வாசமாக இருக்கிறார். தேவனுக்கு மகிமை. அவனுடைய ஆளுகை அதிகாரம் எல்லாம் ஒரு எல்லைக்குட்பட்டது. ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி செயல்படக்கூடியவர் தேவன் ஒருவர். பாருங்கள், ஒரு வேளை ரகசிய வருகையில் சபை எல்லாரும் போயிட்டாக்கா, அந்தி கிறிஸ்து நாட்களில் கைவிடப்பட்டவர் மட்டும் இருந்தாக்கா எப்படி கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும் சொல்லுங்கள்? அப்போது ஆண்டவர் பயந்து ஒளிஞ்சிக்கிட்டாரா? ஜனங்களை ஒழிச்சிக்கிட்டாரா? இல்லவே இல்லை. என் ஜனங்க, என் ரத்தத்தினால் கழுவப்பட்ட என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய அதிகாரம் பெற்றவர்கள்,
என்னுடைய காரியத்தை நிமித்தம் எவ்வளவு உபத்திரவங்களும் அவங்க தாங்குவாங்க, தங்களுடைய இரத்தத்தை சிந்துவாங்க, ஜீவனை கொடுப்பாங்க. அப்படி ஒரு அன்பினால் நான் கட்டி எழுப்பி வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் வெளிப்படுத்தும்படியாய் அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. ஆகவே தேவ ஜனங்கள் பயந்து ஓடி ஒளிந்து கொள்கிற ஜனங்கள் அல்ல, பிசாசுக்கு எதிர்த்து நின்று ஜெயம் பெறுகிறவர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் அந்தி கிறிஸ்துவ விதிவிலக்கு இல்லை. வசனம் நம்ம படிக்கிறோம், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, அப்பொழுது அவங்கள விட்டு ஓடி போவான் என்று சொல்லி. அதே போல தான் அந்தி கிறிஸ்துவுக்கு எதிர்த்து நிற்க, அவனுடைய செயல்பாடுக்கு எதிர்த்து நிற்கிற ஒரு கூட்டத்தை தேவன் வைத்திருப்பான். அதே சமயத்தில் எல்லாரும் இரத்த சாட்சியாக மறிக்க மாட்டாங்க. 7 வருஷம் அந்த உபத்திரவத்தில் கர்த்தருக்காக வாழ்கிற ஜனங்களை தேவன் வைப்பார். ஏனென்றால் அவர் பகிரங்கமாய் வருவார். உலகத்தில் அவரை குத்தினவர்களும் கண்டு புலம்புவார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. எல்லா ஜாதிகளும் புலம்புவார்கள், ஐயோ இயேசு கிறிஸ்து இவர் தானா மெய்யான தேவன், இதை தெரியாமல் நம்ம அந்தி கிறிஸ்துக்கிட்ட ஏமாந்து போயிட்டோமே, முத்திரையை குத்திக்கிட்டோமே, எவ்வளோ சொன்னாங்களே, கடைசி காலம் வரைக்கும் அவனுக்கு எதிர்த்து நின்று எவ்வளோ பேர் ரத்த சாட்சிகளாக மறித்தாங்களே, நாமே சிலரை கொன்று போட்டோமே, அவங்கெல்லாம் கெட்டவர்கள் சொல்லி நினச்சி கொன்று போட்டோமே, இன்னைக்கு ஐயோன்னு சொல்லி புலம்புவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவன் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் நம்மை கொண்டு தம்முடைய மகிமைக்காக கர்த்தர் செய்வார். அப்போது அவ்வளோ வைராக்கியமாக தீவிரமாக நின்று அந்த நாட்களை எதிர்த்து நிற்கிறாங்கன்னா, சாட்சியாக நிற்கிறாங்கன்னா, அப்போ ஆண்டவருடைய கிருபை அவர்களுக்கு கொடுக்கப்படுது, ஆண்டவருடைய பலன் கொடுக்கப்படுகிறது, அதிகாரம் கொடுக்கப்படுது. அந்த நாட்களில் அவங்க வானம் மழை பெய்யாதபடி அடைக்கக்கூடிய அதிகாரம் கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தண்ணீரை இரத்தமாய் மாற்றக்கூடிய அதிகாரத்தை கொடுக்கிறார். இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு ஆளுகையை ஆண்டவர் கொடுப்பார், அதிகாரத்தை கொடுப்பார். ஏனென்றால் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் அவர்களுக்குள்ளாக இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதை எல்லாரும் கடைசி வரைக்கும் அறிந்து கொள்ளும்படியா தேவன் தம்முடைய மகிமை கண்டு பிரகாசிக்கிற ஜனங்களை கர்த்தர் நிலைநிறுத்துவார். பாடுகள் தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அந்த 7 வருஷத்திலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே அந்த நாட்களை குறித்தும் நமக்கு ஒரு தெளிவு வரட்டும், வெளிச்சம் வரட்டும். ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகவும் மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார். எப்படிப்பட்ட உபத்திரவ நாட்கள் ஆனாலும் சரி, ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். அவரை மீறி எந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் சத்துருவால் செய்யவே முடியாது, எந்த பொல்லாத மனுஷராலும் செய்யவே முடியாது. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நம்மளை எப்படி கொலை செய்யணும்னு நினைச்சாங்க, கொலை செய்தாலும் அந்த நேரத்தில் அதை தாங்கி கொள்ளக்கூடிய பலனை ஆண்டவர் கொடுப்பார். அப்போஸ்தலரில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ததையுன்னு சொல்லி எழுதப்பட்ட அந்த மனுஷனை தோலை உரித்து கொலை செய்து போட்டார். உயிரோடு தோலை உரிக்கும்போது எவ்வளோ வேதனை இருந்திருக்கும். கர்த்தர் நல்லவர், ஆனாலும் ஆவியானவர் பலன் கொடுத்து அந்த ஊழியக்காரனை இரத்த சாட்சியாக கர்த்தர் மறிக்க வைத்தார். ஸ்தேவானை குறித்து நம்ம பார்க்குறோம், கல் எறிந்து கொள்கிறாங்க. முழங்கால் போடும்போது எப்படிப்பட்ட கல் வரும், எவ்வளோ வேதனை அது கொடுத்துருக்கும். இரத்த சாட்சியாக மறிக்க பலன் கொடுத்தது யார்? கர்த்தரே பலன் கொடுத்தார், ஆவியானவரே பலன் கொடுத்தார். ஆகவே சோர்ந்து போகாதுங்க. அந்தி கிறிஸ்துவை குறித்த பயம் நமக்கு வேண்டாம். அவனை காட்டிலும் பெரியவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம். கர்த்தர் எந்த வருகையில் நம்மளை எடுத்துக்கொள்ள சித்தமாக இருந்தாலும் அவர் நம்மை தம்முடைய மகிமைக்கென்று நிலைநிறுத்துவார். நம் கண்களை மூடி நாம் செபிக்கலாம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. இந்த உலகத்தில் நடக்க போகிறது முடிவையும் உடைய வசனங்கள் மூலமாக எங்களுக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தினீர் ஆண்டவரே. எந்தெந்த சூழ்நிலையில் யார் யார் இருந்தாலும் அவர்களுக்கு ஏற்ற கிருபையும் பலனையும் நீர் கொடுத்து அவர்கள் மூலமாய் நீர் மகிமைப்படுவீர் ஆண்டவரே. எந்த சாத்தானும் துர்செய்தியும் அந்தி கிறிஸ்துவும் உம்முடைய பிள்ளைகளை ஒரு நாளும் மேற்கொள்ள முடியாதப்பா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் ஆசீர்வதித்து ஜனங்களுக்குள்ள ஒரு தெளிவை கட்டளையிடும்பா. அந்த கிறிஸ்து நாட்களில் குறித்து என்ன நடக்கும் என்பதெல்லாம் வசனத்தின் மூலமாக நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தீர். ஆண்டவரே, அதை விசுவாசித்து சந்தோஷமாக இருக்க கிருபை தாரும்ப்பா. ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்கிற இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் விடுதலையின் சமாதானம் உண்டாகட்டும். ஆண்டவரே, எல்லா பிசாசின் கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும், பிசாசினுடைய தந்திரங்கள் அழிக்கப்படட்டும். ஆண்டவரே, குடும்பங்களுக்குள்ளே வருமானம் சமாதானம் கொடுங்கப்பா. திருமணத்துக்காக காத்திருக்க பிள்ளைகளுக்கு திருமணம் நடத்துங்க. வியாதியில் இருக்கிறவர்களை சுகமாக்குங்க. ஆண்டவரே, பண தேவைகள்லாம் சந்தித்து ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.